வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 16,000 பாடலுக்கு மேலாக பாடியுள்ள பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சமீபத்தில் காலமாகிவிட்டார். அவருடைய பாடல்கள் இன்றும் நம் மனதில் நிலை கொண்டுள்ளன. நமது மனதை ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அவருடைய பாடல்கள். அவரை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு. 1944ஆம் ஆண்டு எர்ணாகுளத்தில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிறந்தார் ஜெயச்சந்திரன் அவர்கள். தன்னுடைய 9வது வயதிலே மிருதங்கம் பயின்றார். மிருதங்கத்தில் பல பரிசுகளை இவர் வென்றுள்ளார். இவர் 1972ஆம் ஆண்டு சத்யா மூவிஸின் மணிப்பயல் படத்தில் பின்னணி பாடகராக அறிமுகமாகிறார். அறிமுகப்படுத்தியவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு பிறகு இளையராஜாவின் இசையில் முதல் பாடல் சித்திரச் செவ்வானம் சிரிக்க கண்டேன். இந்த பாடல்தான் இவருடைய முதல் பாடல் இளையராஜாவின் இசையில். பல பாடல்கள் இவர் இளையராஜாவின் இசையில் பாடினார். அத்தனை பாடல்களும் ராஜ கீதங்கள் தான். சூப்பர். MSV ஐயா அவர்களின் இசையில் பாடிய அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. ஸ்ரீதரின் அலைகள் படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், இசையமைத்தவர் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடலை பாடியவர்கள் ஜெயச்சந்திரன், P சுசீலா அவர்கள். இந்த பாடல் கேட்பவர்களை கிறங்கடிக்க செய்யும், உங்கள் மனதை வருடி செல்லும் நண்பர்களே. அப்படியே மனசை போட்டு பசஞ்சிடும். இந்த பாட்டு சரியான பாட்டு. நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு பாடத் தெரியாது, இருந்தாலும் நான் முயற்சி செய்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். பொன்னென்ன பூவென்ன கண்ணே, உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே, ஒரு கல்யாண பெண்ணாக உன்னை புவி காணாமல் போகாது பெண்ணே. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலில் ஒரு வரியை எழுதியிருப்பார். அந்த வரி சரியான வரிகள். இது அப்படியே கேட்பவர்களை அப்படியே கிறங்க செய்யும் வரிகள். இது பியூட்டிஃபுல் லைன்ஸு, மார்வலஸ், எக்ஸலண்ட் லைன், தேன் சிந்தும் வரிகள் இது. மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு மல்லிகை பூ, யார் வருவார் யார் பறிப்பார் யார் அறிவார் இப்போது. அந்த மார்கழியில் மாலையிலே மலர்ந்ததொரு அப்படின்னு அந்த மலர்ந்ததொருன்னு ஜெயச்சந்திரன் அந்த பாடலை பாடுவார் பாருங்க. அப்படியே கிறங்கி போய்விட வேண்டியதான், அவ்வளோதான். அப்பேற்பட்ட வசீகரிக்கும் குரலுக்கு சொந்தக்காரர் தான் ஜெயச்சந்திரன் அவர்கள். பல பாடல்களை இளையராஜாவின் இசையில் அருமையாக பாடியுள்ளார். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காற்றாடி போலாடுதே. இந்த பாடலையும் பாடியவர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தான். பாருங்கள், எல்லா பாட்டும் கிட்டு தான். அதனால் சொன்னேன் ராஜா கீதங்கள் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஆபாவணனின் இணைந்த கையில் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் SPB அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடியிருப்பார்கள். ட்ரெயின் சவுண்டெல்லாம் வரும் அதில் மிக்சிங் ஆகி. ஐயோ, ஆபாவணன் எழுத்துக்கள், அருமையான வரிகள் அப்படியே உங்களை கட்டி போட்டுவிடும். பொன் மாலை பொழுதில் அந்த பாடலை கேட்டு பாருங்கள். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. இந்த பாடலை கேட்காதவர்கள் யாராவது இருக்காங்களா? சரியான பாட்டு. நீங்கள் மாலை நேரத்தில் கேட்டு பாருங்கள். 1980களில் ஒரு பக்கம் நினைத்தலை இணைக்கும் படம் ரிலீஸ் ஆகுது. பாட்டு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்குது இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள். இன்னொரு பக்கம் பிரியா படம் வெளியாகுது. இசையமைப்பாளர் இளையராஜா. செம ஓட்டம், பாட்டு எக்ஸலண்ட்டு. அந்த நேரத்தில் பாலுமகேந்திராவின் படம் வெளிவருகிறது. பாலுமகேந்திராவுடைய முதல் படம் அழியாத குலங்கள். அந்த படத்துக்கு இசையமைத்தவர் சலீல் சௌத்ரி அவர்கள். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் எல்லோரையும் கட்டி போட்டுவிடும், எல்லோரையும் மயக்கி விடும். அருமையான பாடல். சலீல் சௌத்ரி பாலுமகேந்திராவோட முதல் படத்துக்கு நான் தான் மியூசிக் போடுவேன் அப்படின்னு சொல்லி மியூசிக் போட்ட படம் தான் அழியாத குலங்கள். அந்த படத்தில் இந்த பாட்டு ஐயோ, நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கேயோ போயிடுவீங்க. அப்படியே கிறங்கடிக்கும். ஐயோ, அப்படியே உங்களை போதையேற்றும். இந்த பாட்டு கேட்க கேட்க உங்களை அப்படியே மயக்கி 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 எங்கேயோ கொண்டு போய் வச்சிடும். பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம், எங்கெங்கும் இன்பநாதம் என் உள்ளம் போடும் தாளம் பூவண்ணம். இந்த பாட்டு அப்பா
எனக்கு பாடத் தெரியல, இருந்தால் நான்லாம் பிச்சு விட்ருவேன் இந்த ப்ரோக்ராம்லாம். என்ன பண்ணுறது, நம்மளாம் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து பிறந்துட்டு வந்து இந்த அளவுக்கு அது பண்ணி கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு பின்னணி பாடகரை பற்றி நாம் பேசுகிறோம்னா உண்மையில் வந்து பெரிய விஷயந்தான். அருமையான பாடல்களை ஜெயச்சந்திரன் அவர்கள் நமக்காக தந்து சென்றுள்ளார். அவருடைய பாடல்கள் எப்பொழுதும் நம் மனதில் இடம்பெற்றிருக்கும். அவர் மறையவில்லை, நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.